ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு புவியியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெட்டி தகவல்கள், பாக்ஸ் டேட்டா மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, எங்களுக்கும் தெரியும்னு சொல்லி நம்ம இதில் காட்டுவோம். ஷார்ட்கட்டாக பார்க்கலாம், என்னென்ன தகவல் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப கம்மியான டேட்டாஸ் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தானே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, உலகில் ஒவ்வொரு நாளும் 3,60,000 பேர் வந்து பிறக்கிறாங்களாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 3,60,000 பேர் பிறக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகில் ஒரு நொடிக்கு 4 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு செகண்டுக்கு 4 குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித இனம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் புதிய கோளை கண்டுபிடித்து 100 வருடத்திற்குள் குடியேற வேண்டும் என பேராசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கூறுகிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு உலகத்தில் 3,60,000 பேர் பிறக்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு 4 குழந்தைங்க பிறக்குது. மனித இனம் தொடர்ந்து வாழணும் அப்படின்னா இன்னொரு 100 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணுமா, புதுசாக பூமி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கோளை கண்டுபிடிச்சு அதில் போய் குடியேறணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. யார் சொன்னது அப்படின்னா, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். ஓகேவா? அப்படி 100 வருஷத்துக்குள்ளே நீங்கள் குடியேறலன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு டிஃபன் கூட கிடைக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்னு வருதா. ஸோ 100 வருஷத்துக்குள்ளே குடியேறிட்டோம் அப்படின்னா டிஃபனாச்சும் கிடைக்கும், இல்லைனா அது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்னென்ன அப்படின்னா, ரொம்ப கம்மியான டேட்டாஸ் தான் இருக்கும். உயர் சிந்தனை திறன்னு கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர் ஏன் உலகிலேயே மிக அதிக உடலியல் அல்லது ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டோட அரசாங்கம் ஊட்டச்சத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். உலகிலேயே மிக அதிக உடலியல் அல்லது ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா சிங்கப்பூர். ஓகேவா? சிங்கப்பூர் ஊட்டச்சத்து அப்புறம் உடலியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சிங்கம் காட்டில் வந்து நிறைய மானை வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுனால நிறைய ஊட்டச்சத்து, நல்ல ஊட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய உடல்களை சாப்பிடுதில்ல, ஸோ அதனால் நல்ல ஊட்டமாக இருக்குது சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபன் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும், 100 வருஷத்துக்குள்ளே குடியேறணும். சிங்கம் வந்து நல்லா ஊட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் டேட்டாலாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஜாகிரஃபி தான் மேக்ஸிமம் வரும். அதை தாண்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான தகவலாக தான் கேட்பாங்க. தகவல் குறிப்பு, மக்கள் தொகை தகவல் குறிப்பு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, உலகின் மொத்த மக்கள் தொகையில் 17.74% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து பார்த்தோம்னா 2019 பாப்புலேஷன். ஓகேவா? 2019 இந்தியாவின் மக்கள் தொகை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் உள்ள கணக்கெடுப்பது. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது அன்னைய மக்கள் தொகையில் 17.74% அப்படின்றது இந்தியாவோட மக்கள் தொகையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா நமக்கு 2019 டேட்டாலாம் வந்து நமக்கு வேண்டாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கத்தாரில் 100 பெண்களுக்கு 315 ஆண்கள். உலகிலேயே 2018 அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னா கத்தார். ஓகேவா? அதிகமான ஆண் பெண் விகிதம் எந்த நாடு அப்படின்னு கேட்கும்போது கத்தார் அப்படிங்கிறது சரியானது. அதாவது 100 பெண்களுக்கு 315 ஆண்கள் அப்படின்ற அளவில் வந்து முதலிடத்தில் இருக்காங்களாமா. ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க, கத்தார். ஓகேவா? உலகிலேயே அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்ட நாடு கத்தார். அதேமாதிரி சிஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ திருநங்கைகளை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா சிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிறக்கும்போது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பாலின அடையாளம் தற்போதைய பாலின அடையாளத்துடன் ஒத்துப்போகும்போது அந்த நபரை குறிக்கும் சொல் தான் சிஸ்ஜெண்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து பிறக்குது, ஸோ அது வந்து ஒரு ஆண் குழந்தை. ஓகேவா? ஒரு 30 வருஷம் கழிச்சும் அது ஒரு ஆண், அதாவது குழந்தை கிடையாது, அந்த மனிதர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆண் அப்படின்ற அதே பண்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சிஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலப்போக்கில் சில மாற்றங்கள் உடலில் ஏற்பட்டு சிலர் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறாங்க இல்லையா, திருநங்கைகளாக மாறுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறாமல் இருக்காங்க. ஸோ மாறாமல் இருக்கிறது தான் சிஸ்ஜெண்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாறிட்டா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது திருநங்கை என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருநங்கை என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல். டிரான்ஸ்ஜெண்டருக்கு இன்னொரு எதிர்வார்த்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிஸ்ஜெண்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாலாம் நமக்கு வேண்டாம்.
திரிபுரா. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தெரிந்து தெளிவோம். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 74.04%. அதுவே தமிழ்நாட்டோட கல்வி அறிவு விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 80.33, 80.03 அப்படின்லாம் சொல்லி நமக்கு புத்தகங்களில் பர்சன்டேஜ்ன்றது கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் 74.04. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. கல்வி அறிவு விகிதத்தில் எப்போவுமே கேரளா வந்து ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்க. அதே மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது பீகார் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பீகாரில் வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ மக்கள் தொகை அடர்த்தி வந்து ரொம்ப அதிகம். அதனால் அதிகமான பேர் கல்வியறிவு அப்படின்றத அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த ஸ்டேட்டில் கிடைக்கல அப்படின்றது நமக்கு ஒரு ரீசனாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் பீகார் அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட ஒரு மாநிலமாக இருக்குது. கேரளா அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கல்வியறிவு விகிதம் கேரளாவில் தான். ஓகேவா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து கன்னியாகுமரி தானே அதிகமான விகிதம் இருக்குது. ஒரு டைம் குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க, கன்னியாகுமரி கல்வியறிவு விகிதத்தில் ஏன் முதலிடத்தில் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கேரளாவின் தாக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? கேரளா கன்னியாகுமரி எல்லாம் பக்கத்தில் தானே இருக்குது. கேரளாவின் தாக்கம் தான் காரணம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருந்தாங்க, ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான். திரிபுராவின் எழுத்தறிவு சாதனை. தற்போது இந்தியாவில் திரிபுரா மாநிலம்தான் மிகவும் அதிக கல்வியறிவு விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டின் கணக்கீட்டின்படி இந்தியாவின் மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலங்களான மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலங்களான கேரளா மற்றும் மிசோரம் ஆகியவற்றின் கல்வியறிவு விகிதம் முறையே 93%. அவங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்க, மிசோரம் வந்து 91 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் திரிபுராவில் இந்த மாதிரி கல்வியறிவு விகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நமக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், அவ்வளோதான். உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேவா? அதாவது மாநில கல்வியறிவு பணி ஆணையத்தின் மேற்பார்வையில் இயங்கி வந்த உள்ளாட்சி அமைப்புகள், கிராம பஞ்சாயத்துகள், அரசு சாராத அமைப்புகள் மற்றும் உள்ளூர் கிளப்புகள் ஆகியவற்றின் ஈடுபாடு திரிபுராவின் சாதனைக்கு காரணமாகும். அதிகமான திட்டங்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. திரிபுரா அரசு மேற்கொண்ட திட்டங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னன்றதெல்லாம் வேண்டாம், இருந்தாலும் திரிபுரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 10,000 அங்கன்வாடி மையங்களில் 100% சேர்க்கை. ஓகேவா? நிறைய பேர் வந்து சேர்க்கையில் அதிகமாக காமிச்சிருக்காங்க. குழந்தைகளின் பள்ளி படிப்பு பாதியில் நின்று விடுவதை தடுக்க 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெறாதவர் இல்லை எனும் கொள்கை. ஓகேவா? 8வது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 8th வரைக்கும் மாணாக்கர்களை கவரும் வண்ணம் அனைத்து பள்ளிகளிலும் வாரத்தின் எல்லா நாட்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு வகைகள் கொண்ட சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி கல்வி கட்டணம் இல்லாத அரசு கல்லூரிகள். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, கல்வியறிவு விகிதத்தை திரிபுரா அரசு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்றதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம அடுத்த பாக்ஸுக்கு போயிடலாம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம விழுந்து படிக்கக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன பாக்ஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குரூப் 4லலாம் வந்து பார்த்தோம்னா 2 கொஸ்டின் அப்படியே எடுத்து கேட்டுருந்தாங்க. ஜாகிரஃபிலேருந்து அதிகபட்சம் கேட்குறதே 5 கொஸ்டின் தான். ஸோ அதில் 2 கேள்விங்கிறது இந்த 12லேருந்தே வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ பரவாயில்ல, பாக்ஸ் டேட்டா இதுலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கிரால் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. கால்நடைகளை அடைத்து வைக்கும் இடங்களை சுற்றி அமைந்திருக்கும் வீடுகளின் தொகுப்பு கிரால் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க, ஆடு மாடெல்லாம் ஃபுல்லாக அடைச்சி வைப்பாங்க இல்லையா, அந்த கால்நடைகளை அடைச்சி வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகள் இருக்கும். ஸோ அந்த வீடுகள் தான் வந்து அந்த டோட்டல் செட்டப்பை கிரால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த சமூக அழகானது ஆப்பிரிக்கா, குறிப்பாக தென்னாப்பிரிக்க மக்களின் வாழ்க்கை முறை எவ்வாறு கிராலுடன் தொடர்புடையது என்பதை விளக்க இந்த கிரால் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது கிரால் என்பது மாட்டுத் தொழுவத்தை சுற்றி வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட குடிசைகளை கொண்டது தான் கிரால் அப்படின்றத சொல்கிறாங்க.
பலதார மனம் இங்கு பொதுவானதாக இருக்கும். ஓகேவா? அதாவது அந்த ஆடு மாடு கால்நடைகளை அடைச்சி வைக்கக்கூடிய இடத்த சுற்றி இருக்கு இல்லையா வீடுகள். ஸோ அந்த வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு மனைவி வச்சுருப்பாராம். ஓகேவா? பலதார மனம் ஒரு தலைவர் தான், ஆனால் பல மனைவிகள் அப்படின்ற மாதிரி இருக்குமா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராலில் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு குடிசை இருக்கும். கிராலின் தலைவர் தனது பல மனைவிகளின் வீடுகளோடு கூடிய உடைமைக்கு பாதுகாவலராக இருப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிரால் அப்படின்றது என்ன, அதாவது இந்த கால்நடைகளை அடைச்சி வைக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய வீடு. ஏன் ஓகேவா? நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரே ஒரு தலைவர் இருப்பார். வேற என்ன சொல்லியிருக்காங்க, கிரால் அப்படின்னு பேரை சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்க மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இந்த கிரால் அப்படின்ற செட்டப்போட, அதாவது அந்த அமைப்பு முறையோட தொடர்புடையது அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாக்ஸ் டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்த பாக்ஸ் டேட்டா கிரால் அப்படின்றத பார்த்தாச்சு. அதேமாரி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடைய அந்த தகவலை பார்த்துட்டோம். தமிழ்நாட்டின் மிக விரைவாக வளரும் நகரம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரை பற்றி சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜவுளி தொழிலில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது நமக்கு தெரியும். திருப்பூர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஜவுளி தொழில் தான். ஜவுளி தொழிலில் ஏற்பட்ட திடீர் வளர்ச்சி சிறு தொழில்களை ஒன்றிணைத்து நகர்ப்புற வளர்ச்சிக்கு உதவியதோடு பெரிய ஜவுளி மையம் உருவாகவும் வழிவகுத்தது. ஆக்ஸ்போர்டு பொருளாதாரம் நடத்திய அண்மை கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளன என தெரிய வருகிறது. ஓகேவா? யார் நடத்தினது? ஆக்ஸ்போர்டு பொருளாதாரம் நடத்திய ஒரு ஆய்வு. இந்தியாவில் திருப்பூர் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் 6வது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருப்பூர் 6வது இடத்தை பிடிச்சிருக்குதான் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில். அதை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி, சென்னை. ஓகேவா? திருப்பூருக்கு அப்புறம்தான் திருச்சியும் வருது, சென்னையும் அதுக்கப்புறம் தான் வருது. ஓகேவா? இருந்தாலும் 6வது இடத்துல இருக்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய திருப்பூர். இதில் நமக்கு அந்த ஃப்ளோ இருக்குது தெரியுதா? ஸோ திருப்பூர் இது 6வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு 6 அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கலாம். திரு 6 அந்த ஒரு ஃப்ளோ வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? திரு 6 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வேறு என்ன பாக்ஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது, லண்டன் மாநகரம் ஏன் உலகிலேயே முதல் மில்லியன் நகரம் ஆயிற்று அப்படின்னு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர்லாம் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், உலகிலேயே முதல் மில்லியன் நகரம் எது அப்படின்னா லண்டன். ஓகேவா? உலகிலேயே முதல் மில்லியன் நகரம் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், லண்டன். ஓகேவா? லண்டன் தான் உலகின் முதல் மில்லியன் நகரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டேட்டா என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். உலக மாநகரம் எக்குமினோ போலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்குமினோ போலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக மாநகரம் என்பது, அதாவது இக்குமினோ என்பது உலகத்தையும், போலிஸ் என்பது மாநகரத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஸோ உலகம் முழுமையும் தன்னுள் அடக்கிய ஒரே மாநகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உலக மாநகரம் அப்படின்னா எக்குமினோ போலிஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா கூட ஏதாவது ஒரு தகவல், இப்போ திருப்பூர் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வச்சு கேட்கலாம். ஸோ இருந்தாலும் நமக்கு பாக்ஸில் இருக்குங்கிறதுனால சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம தப்பாக போட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் டேட்டாஸும் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, நல்லா தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இந்த டேட்டாஸ், இந்த புள்ளி விவரங்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த புள்ளி விவரங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. உண்மையான தங்கத்தின் வடிவம் மற்றும் நிறத்தை போன்று இருப்பதால் சல்பைடு பைரைட், ஸோ அது முட்டாள்களின் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்குமா. எந்த உலகம் அப்படின்னு பார்க்கும்போது சல்பைடு பைரைட் அப்படின்றது முட்டாள்களின் தங்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா தங்கம் மாதிரியே இருக்குமா. இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சல்பைடு பைரைட் அப்படின்னா முட்டாள்களின் தங்கம் என அழைக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தங்கத்தின் வடிவம் மற்றும் நிறத்தை போன்று அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குமா, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது பையுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கணும். பைரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சல்பைட்லேயும் ஒரு பை வருது, பைரைட்லேயும் ஒரு பை வருது. ஸோ தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது பையில் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கலன்னா முட்டாளாக்கிடுவாங்க அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு அப்படி தெரிஞ்சுப்போம். ஸோ அடுத்தது இங்கே ஏதோ ஒரு டேட்டா ஒன்று இருக்குது. இந்தியாவில் கனிமங்களை ஆய்வு செய்வதில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள், இதில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. நமக்கு இதை வச்சு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பே
இல்லை. ஸோ அடுத்த பாக்ஸ் டேட்டாவுக்கு நம்ம போகலாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒபெக் நாடுகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒபெக் நாடுகள் ஓபிஇசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒபெக் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்றது தான். ஸோ அதாவது அதிகமான பெட்ரோலியம் எண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த ஒபெக் நாடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த உடன்படிக்கை அடிப்படையில் இந்த ஒபெக் நாடுகள் அப்படின்றது உருவாச்சு அப்படின்னா பாக்தாத் உடன்படிக்கை அடிப்படையில் உருவாச்சு 1960. ஓகேவா, 1960 தான் வந்து நமக்கு உருவாகி இருக்கும். ஸோ தொடக்கத்தில் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, குவைத் மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான், ஈராக்லாம் அதிகமான பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் தானே. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் அதுக்கப்புறம் இதிலிருந்து விலகி கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தோனேஷியா விலகி கொண்டது. என்ன தெரிஞ்சுக்கணும், பாக்தாத் உடன்படிக்கை ஒப்பெக்னா என்ன மீனிங்கு, 1960 இந்தோனேஷியா விலகிடுச்சு, அவ்வளோதான். எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளோட கூட்டமைப்பு, அவ்வளோதான். இதை வச்சு வேறு எதுவுமே நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது மிகவும் அதிகமான அழிவுகளை ஏற்படுத்திய அணுசக்தி விபத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 வகையான அணுசக்தி விபத்துகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று 3 மைல் தீவு விபத்து. ஓகேவா, 3 மைல் தீவு. ஓகேவா, 3 மைல் தீவு அணுசக்தி விபத்து அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 28, 1979 இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அமெரிக்காவில். ஓகேவா, 1979 கொடுத்துருக்காங்களே. 979ன்றது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா. ஸோ ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எவ்வளவு உயரம் கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 979 மீட்டர் உயரம் கொண்டது தான் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியோட உயரம். 979 மீட்டர் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியில் மயில் வந்து டான்ஸ் ஆடிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியில் மயில் வந்து டான்ஸ் ஆடிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மயில் அப்படின்னா 3 மைல் தீவு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ மயிலுங்கிறத நான் இதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா, 3 மைல் தீவு, 3 மைல் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியில் டான்ஸ் ஆடிச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், 2 டேட்டாவை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது செர்னோஃபில் விபத்து. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 29, 1986. ஓகேவா, ஏப்ரல் 29, 1986 ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு அணுசக்தி விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது புகுஷிமா டாய்ச்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புகுஷிமா டாய்ச்சி அப்படிங்கிறது மார்ச் 11, 2011 ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட ஒரு அணுசக்தி விபத்து அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புகுஷிமா டாய்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 எழுத்து புக்கு அப்படின்னு வருது இல்லையா. ஸோ புகுஷிமாவில் ஃபஸ்ட்டு 2 எழுத்து புக்கு. ஓகேவா, புக்கை வந்து நம்ம கிளியராக படித்தோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்ஸுக்கு புக்கை கிளியராக படித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸே எடுக்க முடியும், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கலாம் அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புக்கு நல்லா படித்தோம்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கலாம். அப்படின்னா 2011 1 முடியுது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா, குரூப் 2ஆக இருந்தாலும் சரி 4ஆக இருந்தாலும் சரி நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மைல் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியில் டான்ஸ் ஆடுது. செர்னோஃபில் 86. ஓகே, ரொம்ப முக்கியமானது. புகுஷிமா டாய்ச்சி புக்கு நல்லா படித்தோம்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கலாம். 2011 2011 வருது இல்லையா. ஸோ இது ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட ஒரு அணுசக்தி விபத்து. ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது, சஹாரா பாலைவனம். நான் ஒரு கொஸ்டின் சொன்னால, ஸோ இந்த கொஸ்டின் தான் அப்படியே கேட்டு வச்சுருந்தாங்க ஒரு குரூப் 4 கொஸ்டினில். சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள நூர் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, நூர் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டுட்டு போயிட்டாங்க. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா சஹாரா பாலைவனத்தில் தான் இந்த காம்ப்ளெக்ஸ், நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலையாகும். ஒரு அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ அடுத்த டேட்டா எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமுதி உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கமுதி உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையம். கமுதி சூரிய ஆற்றல் திட்டம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 2500 ஏக்கர் பரப்பளவு. ஓகேவா, 2500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு ஒளி மின்னழுத்த மின் நிலையம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த மின்திட்டத்தால் தொடங்கப்பட்டதுன்னா அதானி மின்திட்டத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எப்போது இந்த வேலை வந்து முடிக்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 21, 2016 வந்து முடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 2016 இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கமுதினாலே ராமநாதபுரம் மாவட்டம், 2500 ஏக்கர் பரப்பளவு,
2016 இந்த வேலை அப்படின்றது முடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதுமாரி வேறு எதுவும் டேட்டா இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ அடுத்த யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது வேறு என்ன இருக்குது, அடுத்த யூனிட்டில் எதுவும் டேட்டாஸ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த யூனிட்டில் இங்கே வேமோ அப்படின்னு ஒரு கார் பற்றி சொல்லியிருக்காங்க. வேகத்தடுப்பான், வேக துரிதப்படுத்தி, திசை மாற்றி, ஓட்டுநர் இல்லாத கார். ஸோ இதெல்லாம் வந்து நனவாகி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். கூகுள் நிறுவனம் 2009 கலிஃபோர்னியா மாகாணத்தில் டொயோட்டா பிரியஸ், ஓகேவா, டொயோட்டா பிரியஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் இணைந்து தானாக இயங்கும் காரை தயாரிக்க முயற்சி செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானாக இயங்கும் கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கூகுள் நிறுவனம் டொயோட்டா பிரியஸ் அப்படின்ற நிறுவனத்தை கூட இணைஞ்சி, அதாவது 2009 இந்த காரை வந்து உருவாக்குனதாக வந்து சொல்லியிருக்காங்க. வேமோ, ஓகேவா, வேமோ அப்படின்ற ஒரு கார். ஓகேவா, 2009. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம். ஸோ இந்த காரை வந்து கூகுள் நிறுவனம் எப்படி சொல்லுது அப்படின்னா அனுபவமிக்க ஓட்டுநர் அப்படின்னு சொல்லுதான். கூகுள் நிறுவனம் வேமோ கார்களை எவ்வாறு அழைக்கிறது அப்படின்னா அனுபவமிக்க ஓட்டுநர். ஓகேவா? ஸோ இதை தவிர அதில் வேறு எதுவும் தகவல்கள் இல்லை. இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார அடிப்படையில், ஓகேவா, பொருளாதார செயல்பாட்டின் அடிப்படையில் பணியாளர்கள் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்நிலை தொழில் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அது வேளாண்மை. இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழில்துறை. ஸோ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ முதல்நிலை தொழிலில் வந்து பார்த்தோம்னா சிவப்பு கழுத்துப்பட்டைன்னு சொல்லுவாங்க. சிவப்பு கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இப்போ முதல்நிலைனாலே வேளாண்மை தானே. ஸோ அப்போ ரத்தம் சிந்தி வேளாண்மையில் விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க. ரத்தம் சிந்தி என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. யார்? வேளாண்மை செய்கிற விவசாயிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இரண்டாம் நிலை தொழில் நீல கழுத்துப்பட்டை. ஓகேவா? இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ளூடூத் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ப்ளூடூத் ஹெட்செட்லாம் இருக்குல்ல, ப்ளூ அப்படிங்கிறது நீல கழுத்துப்பட்டை. 2 அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அது வந்து இரண்டாம், TWO தான் 2, இருந்தாலும் ஷார்ட்கட்டுக்காக டூத் அப்படின்றதுனால 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ நீலம் அப்படிங்கிறது ப்ளூ, டூத் அப்படின்னு வரதில் 2 அப்படின்றது 2 குறிக்குது இல்லையா? ஸோ அப்போ ப்ளூடூத் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூ 2. ஸோ அடுத்தது மூன்றாம் நிலை தொழில் வந்து பார்த்தோம்னா இளஞ்சிவப்பு கழுத்துப்பட்டைன்னு சொல்லியிருப்பாங்க. மூன்றாம் நிலை தொழில் இளஞ்சிவப்பு கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நான்காம் நிலை தொழில் வந்து வெள்ளை கழுத்துப்பட்டை. நான்காம் நிலை தொழில் அப்படின்றது வெள்ளை கழுத்துப்பட்டை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளை சட்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை 4 தேய்ச்சி போடணும். எதால் தேய்க்கணும்? அயன் பாக்ஸால். ஓகேவா? ஸோ 4 தேய்ச்சி போட்டுட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நான்காம் நிலை தொழில். நம்ம சும்மா பேச்சு வார்த்தையில் இந்த மாதிரி தானே சொல்லுவோம். ஓகேவா? சும்மா நான் எப்படி சொல்லுவோம், நம்ம ஏதோ ஒரு பொருளை கடன் கொடுக்குறோம், ஏதோ 4 காசு வேணும், சும்மா ஏதோ ஒன்று தான் நம்ம அப்படி 4ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி 4 தேய்ச்சிட்டு போ அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா 4க்கு 4 வெள்ளை சட்டையை டெய்லியுமே, அதாவது 4க்கு 4 வெள்ளை சட்டையை அயன் பண்ணி போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது 5ஆம் நிலை தொழில் தங்க கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5ஆம் நிலை தொழில் தங்க கழுத்துப்பட்டை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3க்கு பிங்க்கு. ஓகேவா? இளஞ்சிவப்பு பிங்க் அப்படிங்கிறது நமக்கு PINK அப்படின்னு வருது இல்லையா? ஸோ தங்கிலீஷில் அது 3 எழுத்துன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் யோசித்து பார்த்தேன், எதுவும் ஷார்ட்கட் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கேட்பாங்க. இதில் வந்து பெருசாலாம் கேட்குறதுக்கான சோர்ஸ்லாம் கிடையாது. ஃபோமாலஜின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபோமாலஜி அப்படின்னா பழங்கள் சாகுபடி பற்றிய படிப்பு. ஃபோமாலஜி. ஓகேவா? ஃபோமாலஜி அப்படின்னா பழங்கள் சாகுபடி பற்றிய படிப்பு. ஒலரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காய்கறி வளர்ப்பு பற்றிய அறிவியல். காய்கறி வளர்ப்பு பற்றிய அறிவியல். நம்ம காய்கறி கூட ஏதாச்சும் மார்க்கெட்டுக்கு வாங்குறதுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய்ட்டு முள்ளங்கி வாங்குறதா கேரட் வாங்குறதான்னு என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். ஏன்னா வீட்டில் சில காய்கறி இருக்கும், சிலது இல்லாமல் இருக்கும், நம்ம அதை பார்க்காம வந்திருப்போம். அங்கே என்ன பண்ணுவோம், போய்ட்டு வளருவோம். கேரட்டு கொடுங்க, இல்லை கேரட் வேணாம் முள்ளங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒலரிகல்ச்சர், வளருவோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோரிகல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ் அதிலே வந்துடுறதுல ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிகல்ச்சர் ஃப்ளவரு, அப்போ பூக்கள் வளர்க்கும் கலை. செரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செரிகல்ச்சர் அப்படின்னா பட்டுப்புழு வளர்த்தல். ஸோ அடுத்தது விட்டிகல்ச்சர் அப்படின்னா திராட்சை சாகுபடி பற்றிய படிப்பு. எல்லா வீட்லேயும் இந்த திராட்சை கொத்து மாதிரி இந்த வாசலெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்கல்ல. ஸோ வீட்டில் திராட்சை கொத்து மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அழகுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டிகல்ச்சர் அப்படின்னா திராட்சை சாகுபடி பற்றிய படிப்பு அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். என்ன இதில் பெரிய கஷ்டம் வந்துட போகுது, என்ன சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்தது 11th புக் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 11th புக்கு நல்லாயிருக்கும். என்ன நமக்கு ஜாகிரஃபியை பொறுத்தவரை 10th புக்கு நல்லா படிச்சிருக்கேன். 10th புக்லேருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து நமக்கு கவர் ஆகிடும். அப்படி ஒரு புக்கு 10th வெளியில் போகுது அப்படின்னா ஸோ அது இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ் டேட்டா தகவலாக மட்டும்தான் இருக்கும். ரொம்ப உள்ளெல்லாம் போய்ட்டு எடுக்க மாட்டாங்க. குரூப் 4 அளவுக்கு, குரூப் 2க்கே அந்த அளவுக்குலாம் போய்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள திராவிட மொழியை தாய்மொழியாக பேசும் உள்ளூர் மக்களே திராவிடர்கள் ஆவர். பெரும்பாலும் திராவிடர்கள் அனைவரும் இந்தியாவின் தென்பகுதியில் வசிக்கின்றனர். ஓகேவா? மேக்சிமம் திராவிடர்கள் இந்தியாவோட தெற்கு பகுதியில் இருக்காங்களாம். இந்தியாவில் திராவிட இனக்குழுவில் 5 முக்கிய பிரிவுகள் உள்ளன. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மேக்ஸிமம் ஆரியர்கள் அப்புறம் திராவிடர்கள் அதே கதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த பாக்ஸ் டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம். பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி அரேபிய எழுத்தான பிரஹி மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னடா பிரஹி மொழி அப்படின்னா, நம்ம ஒன்று படிச்சிருப்போம்ல, தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். வட திராவிடத்தில் வருதுல குரூக்கு, மால்தோ, பிராக்குயி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிராக்குயி தான் இங்கே பிரஹின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைடில் கூட பிராக்குயி அப்படின்னு எழுதிக்கோங்க. பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே ஒரு திராவிட மொழி அதுவும் அரேபிய எழுத்தான பிரஹி மொழி தான். இது அதற்கு பதிலாக ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் 20ஆம் நூற்றாண்டில் இரண்டாம் பாதியிலிருந்து அரபு எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த பிரஹி அப்படின்ற வார்த்தையை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது மொத்த பழங்குடியினர் மக்கள் தொகையில் 90% மக்கள் தொகை வந்து கிரீன்லாந்தில் தான் இருக்காங்களாம். ஓகேவா? மொத்த பழங்குடியில் கிரீன்லாந்துலேயே 90% பழங்குடிகள் இருக்காங்களாம். 66% பொலிவியா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு கிரீன்லாந்தில் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஸோ அதை தவிர்த்து இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடியினர் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 8.2%. அதாவது அப்ராக்சிமேட்டாக 8% அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். ஓகேவா? 8%ன்னு சொல்லி கூட நம்ம படிச்சிடலாம். சில நேரங்களில் பழங்குடியின மக்கள் 4வது உலகம் என அழைக்கப்படுகிறார்கள். ஒரு முக்கியமான கொஸ்டின், 4வது உலகம் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா பழங்குடியின மக்கள். முதல் மற்றும் 2வது மற்றும் 3ஆம் உலகங்கள் நிலம் மக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நம்பும்போது 4வது உலகமான பழங்குடிகள் அவங்களுடைய வாழ்க்கைன்றது மக்கள் தான் நிலத்துக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்களாம். ஓகேவா? முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் இதெல்லாமே நிலம்தான் மக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் பழங்குடிகள் நிலத்துக்கு தான் மக்கள் வந்து சொந்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நிலத்துக்கு தான் மக்கள் சொந்தமானவர்கள் அப்படின்றத நம்புகிறாங்களாம் பழங்குடிகள். அதனால் 4வது உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீன்லாந்து அப்படின்னு பார்க்கும்போது உலக மக்கள் தொகையில் எந்த நாட்டில் அதிகமான பழங்குடிகள் இருக்காங்க அப்படின்னா கிரீன்லாந்து. ஓகேவா? இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம். 8.2%. அதாவது பழங்குடிகள் வாழ்க்கையில் க்ரீன் லைட்டு, பச்சை லைட்டு எரிகிற மாதிரி கிரீன்லாந்து. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பழங்குடி மக்களும் க்ரீன் லைட்டோட பேரில் தான் க்ரீனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க வாழ்க்கையை மேக்ஸிமம் ரெட் லைட்டு. ஸோ அவங்களும் கஷ்டத்தில் தானே இருக்காங்க. இருந்தாலும் பேர் இருக்கக்கூடிய நாட்டில் க்ரீன் அப்படின்றது இருக்கிறதுனால க்ரீன் லைட்டு இருக்குது அப்படின்னு கூட ஜஸ்ட்டு ஞாபகத்துக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? இந்தியாவில் 8.2% அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேறு என்ன தகவல் இருக்குது அப்படின்னா அடுத்தது இந்த பாடமே நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமானது சென்டினல்ஸ் பழங்குடி, ரொம்ப டேஞ்சரான பழங்குடியை பற்றி சொல்லியிருக்காங்க. உலகத்தின் மிக ஆபத்தான பழங்குடியினர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள வடக்கு சென்டினல் தீவானது புவியின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் ஒன்று. தொலைவில் அமைந்துள்ள சென்டினல் தீவு உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினரான சென்டினல் பழங்குடியினரின் வசிப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய பகுதி தான். இவர்களுக்கு வேளாண்மை பற்றி தெரியாததுனால வேட்டையாடி தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ தேங்காய் மற்றும் மீன், ஸோ இதெல்லாமே அவங்களுடைய முதன்மையான உணவு. சென்டினல்கள் கற்கால மனிதர்கள் என விவரிக்கப்படுகிறது. அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து 250 பேர் தான் அங்கே இருக்காங்களாம். ஓகேவா? 250 பேர் தான் இருக்கிறதாகவும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இருந்தாலும் நம்ம இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவு தான் சென்டினல் தீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 250. எப்படி சாப்பிட்றாங்க? வேட்டையாடி சாப்பிட்றாங்க. மீன், தேங்காய் எல்லாம் அவங்களுடைய உணவு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது
தமிழ் மொழி உலகின் மிக நீண்ட பாரம்பரியமான செம்மையான மொழிகளில் ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சங்க காலம் தெரியும்ல, கிமு 300 ஆரம்பித்து கிபி 300 வரைக்கும். ஸோ அதுதான் சங்க இலக்கிய காலம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்த பாக்ஸ் டேட்டாவில் இந்த நூற்றாண்டின் முடிவில் உலகில் பாதிக்கு மேற்பட்ட, அதாவது ஏறக்குறைய 7000 மொழிகள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நம்ம என்ன டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 14 நாட்களுக்குள் ஒரு மொழி அழிந்து வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 14 நாளைக்கு, ஓகேவா, 14 டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது காலி ஆகிடுது. ஓகேவா. 14 நாளுக்குள்ளே ஒரு மொழின்றது அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உலகில் பாதிக்கும் மேற்பட்ட, அதாவது ஏறக்குறைய 7000 மொழிகள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூற்றாண்டோட முடிவிலேயே எதிர்பார்க்குறாங்களாம். பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 14, அதில் வந்து 7000 கொடுத்துருக்காங்க. 7, ஓகேவா. 7 இன்னொரு டைம் கூட்டினோம்னா 14, 7000. அதே 7 டபுள் இன்னொரு டைம் வந்து நம்ம இன்ட்டு 2 போட்டோம்னா 14, ஓகேவா. அப்படியே டபுளாக தானே வருது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது யுனெஸ்கோ. ஸோ இந்த டேட்டா வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எக்ஸாமுக்கு இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் டேட்டா. வைசாலி பொது ஆண்டு முன், அது ஓகேவா, கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஒரு குடியரசாக நிறுவப்பட்டது. இது கிமு 563 கௌதம புத்தர் பிறப்பதற்கு முன் உலகின் முதல் குடியரசாக தோன்றியது அப்படின்றது வைசாலியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன டேட்டா அப்படின்றத பார்க்கலாம். மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லைகளை கொண்ட நாடு எதுனா சீனா தான். ஓகேவா. மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லையை கொண்ட நாடு சீனா. அதன் எல்லைகளில் அமைந்துள்ள நாடுகள், ஓகேவா, 14 நாடு இருக்குதான். நம்ம என்ன பார்த்துருப்போம், 14 நாளைக்குள்ளே ஒரு லாங்குவேஜ் அழியுதுன்னு பார்த்துருப்போம். 7000 லாங்குவேஜ், 7000 மொழியானது இந்த நூற்றாண்டோட முடிவிலேயே அழிஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ஒரு 14 வருது. ஓகேவா. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு 14 அப்படின்றது வந்துடுது. பார்த்துக்கோங்க. சீனாவுக்கு 14 நாடுகள் அண்டை நாடுகளாக இருக்குதான். ஓகேவா. ஸோ அடுத்தது கனடா உலகின் 2வது பெரிய நாடாகும். ஓகேவா. உலகின் 2வது பெரிய நாடு கனடான்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுடன் மிக நீண்ட சர்வதேச எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கனடா என்ற நாடானது எந்த நாட்டுடன் அதிகமான எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா. உலகின் 2வது பெரிய நாடு அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேவா. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. யூனிட் நம்பர் 6 எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜாகிரஃபியை பொறுத்து நீங்கள் படிக்கும்போது ரொம்ப வளவலெல்லாம் படிக்கக்கூடாது. என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சணும். தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த ஒரே நாடு எது அப்படின்னா, முதல் முயற்சியிலேயே, ஓகேவா, ஃபஸ்ட்டு போனது அப்படின்றது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணியே நமக்கு ரிசல்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது வந்து இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது புவியின் அதிக சக்தி வாய்ந்த புவி உளவு செயற்கைக்கோள், ஓகேவா, டீகாட்டன் 4 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2015 வந்து ஏவப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த செயற்கைக்கோள் புவி அதிர்வு மற்றும் சூறாவளிகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவும் பொருட்டு உடனடி தகவல்களை தரவல்லது. இந்த செயற்கைக்கோள் அயல் நாடுகளின் போர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கண்காணிக்க சீனாவிற்கு உதவியது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இருந்தாலும் 2015 புவி உளவு செயற்கைக்கோள் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ அடுத்தது கலாம் சாட். இந்த பையன் தான் என்ன பண்ணியிருப்பார், ஒரு செயற்கைக்கோள் ஒன்று இவர் தயாரிச்சிருப்பார். இந்தியா 64 கிராம் எடை மட்டுமே கொண்ட 64 கிராம் எடை மட்டுமே கொண்ட புவியின் மிக குறைந்த எடை கொண்ட செயற்கைக்கோள் தான் இந்த கலாம் சாட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 64 கிராம், ஓகேவா, 64 கிராமு கலாம் சாட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 18 வயது நிரம்பிய தமிழ்நாட்டு மாணவன் ரிபாத் ஷாருக் அப்படின்ற ஒரு பையன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த செயற்கைக்கோளை வந்து உருவாக்குனது. ஸோ அவங்களோட டீம் தான். இந்த சிறு செயற்கைக்கோளுக்கு அப்துல் கலாமின் பெயர் சூட்டப்பட்டு 2017 ஜூன் 22, ஓகேவா, 2017 ஜூன் 22 அமெரிக்காவோட நிறுவனமான நாசாவால் ஏவப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த ஏவூர்தியில் இந்தியாவின் சார்பாக கலாம் சாட் மட்டுமே பங்கு பெற்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்ட குழுவின் இயக்குனரான ஸ்ரீமதி கேசவன் கூறும்போது, இந்த ஏவூர்தி பறக்கும் மொத்த நேரம் 240 நிமிஷம். ஓகேவா. 240 நிமிஷம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எத்தனை கிராம், 64, இங்கே 24 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதேமாதிரி வந்து இந்த விண்கலத்தை தொடுத்தது சென்னை டி நகரில் அமைந்துள்ள அவர் வீட்டிலேயே வந்து செஞ்சுருக்காரு. செயற்கைக்கோளானது ஏவப்பட்ட 125 நிமிஷத்தில் விண்வெளியின் ஈர்ப்பு விசை சூழலில் ஏவூர்தியிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஷாருக்கின் இந்த திட்டம் முதல் முப்பரிமாண அச்சை கொண்டு தயாரிக்கப்பட்டு
போட்டியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் என்ற இந்த போட்டியில் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அந்த போட்டியோட பேர் என்ன அப்படின்னா கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு போட்டியில் நாசா மற்றும் ஐடூடில் லேர்னிங் என்ற 2 நிறுவனங்களின் உபயத்தால் நடத்தப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 64 கிராமு 2017 நாசா ரிபாத் சாருக்கு 18 வயசு பையன், தமிழ்நாட்டு பையன். ஓகேவா, 240 நிமிஷம் அப்படின்றது மொத்த பறக்கும் நேரம். அதேமாரி வந்து பார்த்தோம்னா யார் என்ன போட்டி அப்படின்னா கியூப்ஸ் இன் ஸ்பேஸு நாசாவும் ஐடூடில் லேர்னிங் அப்படின்ற நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதில் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்த டேட்டா என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க உலகின் மிக அதிவேக கணினிக்கான போட்டியில் புதிய வெற்றியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிக அதிவேக கணினிக்கான போட்டியில் புதிய வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சம்மிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க, அதிவேக கணினி சம்மிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஐபிஎம்மின் கூற்றுப்படி சம்மிட் 200 பீட்டா ஃப்ளாப் செயல்திறன் அல்லது வினாடிக்கு 200 குவாட்ரில்லியன் கணக்கீடுகள் செய்யும் திறன் கொண்டது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டு உலகின் அதிவேக கணினியாக உலகின் அதிவேக கணினியாக இருக்கும் சன்வே டைஹுலைட் அதனை விட ஒரு குறிப்பிடத்தக்க திறன் பெற்றுள்ளது சம்மிட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இருந்தாலும் இது நமக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா ஜாகிரஃபி எப்படி கேட்பாங்கன்னா ஜாகிரஃபி மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா, எல்லாத்தையெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. இருக்குங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமேலாம் படிக்க முடியாது, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா அந்த மாதிரி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் பாரிஸ் உடன்பாடு காலநிலை மாற்றத்தை நேரிட பங்கேற்ற நாடுகள் COP21 பாரிஸில் 2015 டிசம்பர் 12 நடைபெற்ற பாரிஸ் உடன்பாட்டை ஏற்றன. இந்த உடன்பாடு நவம்பர் மாதம் 4ஆம் நாள் 2016 நடைமுறைக்கு வந்திருக்கு. 2015 உடன்பாடுன்றது ஏற்கப்படுது. ஸோ நடைமுறைக்கு வந்து 2016. இந்த உடன்பாட்டின்படி எல்லா நாடுகளும் உலக வெப்பமயமாவதை அதை 2 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, பாரிஸில் COP21 நடந்திருக்கு, 2015 நடந்திருக்கு. ஒரு உடன்பாடு ஒன்று போடுறாங்க. அந்த உடன்பாடு 2016 நடைமுறை கொண்டு வராங்க. உலகம் ரொம்ப வெப்பமயமாயிட்டே இருக்குது, எல்லா நாடுமே 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அது முடியாத காரியம் அப்படின்றதுனால குறைஞ்சது ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் ஆகுது நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொண்டதாக சொல்லியிருக்காங்க. COP21 அப்படின்ற ஒரு மாநாடு பாரிஸில் நடந்தது. ஓகேவா, ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான வரையறை மாநாடு UNFCCC 2017ஆம் ஆண்டு மே 17 நடைபெற்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பேணத்தகுந்த மேம்பாட்டோடு காலநிலை மாற்றம் மற்றும் பேரழிவு அபாய குறைப்பிற்கான சென்டாய் வரையறை ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதை குறித்து விவாதிக்கப்பட்டது அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்தது ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் ஈஸியாக ஸ்கிப் ஆகிடுது. ஸோ அந்த பாரிபடா அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி ஒரு டைம் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்ற கதையை ஃபுல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. கதையெல்லாம் நம்ம சொன்னோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். பாரிபடா அப்படிங்கிறது காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமத்தின் கதை. ஒரு லைனில் என்ன உள்ள கதை இருக்குது அப்படின்றது நமக்கு சொல்லிட்டாங்க. காடுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தோட கதை. பாரிபடான்றது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த பார்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது. பாரிபடா என்பது மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் உள்ள ஒரு சின்ன குக்கிராமம். இங்கு வசிக்கும் பழங்குடிகளின் ஒருங்கிணைந்த அல்லது கூட்டு முயற்சியானது இதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வெறும் 1000 பேர் இருந்தாலும் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, காடுகள் அங்கே இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியை டோட்டலாகவே பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பாரிபடா அப்படின்றது என்ன, மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம். 1000 மக்கள் தொகை தான் அங்கே இருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன டேட்டா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க. பேரிடர் என்ற வார்த்தையின் மூலம் பேரிடர் அப்படின்ற வார்த்தையின் மூலம் கிரேக்க லத்தீன் மொழியில் கெட்ட நட்சத்திரம் அப்படின்னு அதோடனுடைய அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. பேரிடர் அப்படின்னா கெட்ட நட்சத்திரமா. கெட்ட நட்சத்திரம் ஒரு ஜோதிட கருத்திலிருந்து வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நம் முன்னோர்கள் ஒரு நட்சத்திரத்தின் அழிவை பேரிடர் என கருதி வந்தனர். ஒரு நட்சத்திரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து பேரிடர்னு சொல்லி முன்னோர்கள் கருதுனாங்களாம். கிரேக்க லத்தீன் மொழியில் பேரிடர் டிசாஸ்டர் அப்படின்னு
அப்படின்னா கெட்ட நட்சத்திரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கெட்ட நட்சத்திரம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பேரிட அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூழ்குதல் என்பது நீரின் வெகு ஆழத்தில் கை கால்களை பலமாக உதைத்தல். ஸோ தண்ணியெல்லாம் போயிட்டு மூழ்கி போகிறாங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த டேட்டா வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். வங்காளதேசம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான குழந்தைகள் அதிகமான பிறப்பு ஓகேவா வங்காளதேசம் தான். வங்காளதேசத்தில் ஒரு ஆண்டிற்கு 17,000 குழந்தைகள் நீரில் மூழ்கி இறக்கின்றனர் ஓகேவா. ஸோ கங்கை பிரம்மபுத்திரா எல்லாமே எந்த வழியாக போயிட்டு நமக்கு வங்காள விரிகுடாவில் கலக்கும்னா அது வங்காளதேச வழியாக தான். ஸோ கங்கையோட வேகமும் பிரம்மபுத்திராவோட வேகமும் பங்களாதேஷ்குள்ளே போனதுக்கப்புறம் அசுர வேகமாக இருக்குமா ஓகேவா. அது தெரியாமல் அதனுடைய இது தெரியாமல் அங்கே படிப்பறிவு எல்லாமே ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க விவரம் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போய்ட்டு குளிக்க போகிறது இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு மூழ்கி இறந்து போகிறதா வந்து சொல்கிறாங்க. வங்காளதேசத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 17,000 குழந்தைங்க நீரில் மூழ்கி இறக்கின்றனர். அதாவது ஒரு நாளைக்கு 46 குழந்தைங்க வந்து இறந்து போகிறாங்களாம். ஒரு நாளைக்கு அதாவது நீரில் மாட்டி மூழ்கி போய் இறந்து போகிறது ஓகேவா. 46 குழந்தைங்க எங்கே அப்படின்னா வங்காளதேசம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கங்கை பிரம்மபுத்திராலாம் தெரியும்ல, இந்தியாவோட நீளமான நதி கங்கை தானே. அது போகிற அதோட வேகம் எப்படி இருக்கும், அதுவும் கடலுக்கிட்ட கலக்க போகிறது ஓகேவா. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடு தான் இந்த பங்களாதேஷு. 46 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இரத்தத்தை விட உவர்நீரில் அதிக அளவு உப்பு உள்ளது. உவர்நீர் உள்ளிழுக்கப்படும் போது உவர்நீரை நுரையீரல்களுக்குள் செலுத்தி இரத்தத்தை தடிமனாக்குவதன் மூலம் உடலானது தன்னைத்தானே கட்டுப்படுத்த முயல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மரணம் சம்பவிக்க 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதனால் காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாபா குர்குருவின் அணையா நெருப்பு ரொம்ப முக்கியமானது. பாபா குர்குருவின் அணையா நெருப்பு, நெருப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் போடுமா. பாபா குர்குருவின் அப்படின்றது நெருப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஈராக்கில் உள்ள இயற்கை வாயு குழாவின் துவாரத்தில் எரியும் இந்த நெருப்பு ஓகேவா. இந்த நெருப்பு 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கிறது. 4000 வருஷத்துக்கு மேலே எரிஞ்சிக்கிட்டே இருக்குதாமா ஓகேவா. ஈராக்கில் இருக்கக்கூடிய இயற்கை வாயு குழாயின் ஒரு துவாரம், அந்த துவாரத்துலேருந்து லீக் ஆகுறது. ஸோ இந்த நெருப்பை பற்றி ஹெரோடோட்டஸ் மற்றும் ப்ளூ டார்க் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன தகவல் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பாக்ஸ் டேட்டா எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இல்லாத வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் இல்லாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்த வீடியோவில் 11th புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் டேட்டாவெலாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.